ஹலோ கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட டெவில் மே கிரை சீசன் 1 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது அனிமி தான். ஆனால் பட் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கார்ட்டூன் ஃபீல் வந்தது. அது எதனாலன்னு தெரில. மேபி அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி காட்டுறனாலே தெரில. பட் கார்ட்டூனையும் அனிமியும் பிளெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ஒரு நெகட்டிவாக வச்சுக்கலாம், பாசிட்டிவாக வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு அந்த பியூர் அனிமி ஃபீலிங்காக வரணும்னா மேபி இது உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமேஷன் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வந்துட்டு குறையே சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே தரமாக இருக்குது அந்த டைம்லலாம் அனிமேஷன் குவாலிட்டி. சரி, அடுத்து வேறு என்னென்னா ஸ்டோரி எங்கேயுமே வந்துட்டு மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோட்லேயுமே உங்களுக்கு எந்த எபிசோடுமே ஃபில்லர் மாதிரி ஃபீல் ஆகாது. ஸ்டோரியை நோக்கி அந்த கதை பாட்டில் போய்கிட்டே இருக்கும். எங்கேயுமே ஃபில்லர் வைக்கணும்னு வச்ச மாதிரி இல்லை. அது உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்துட்டு ஸ்லோ பேஸ்டான கதை கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி இங்கே எதுவும் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபாஸ்ட் பேஸ்டாக நல்லாவே போயிட்டு இருக்கும் கதை. சரி, அடுத்து டெவில் மே கிரை இங்கே கேம் விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னுமே நல்லா அட்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் கேம் விளையாடினதில்லை. நான் புதுசாக தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வேறு என்னன்னா, வில்லன் சைடும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேட்டிங் சூப்பராக இருந்தது. ஹீரோவோட ரேட்டிங்குமே நல்லா இருந்தது. அடுத்து ஓவரால் சுற்றி இருக்க கேரக்டரு, அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டோரி டெல்லிங்கோட சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹியூமன்ஸுக்கும் டெவில்ஸுக்கும் ஏன் சண்டை வருதுன்றத ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்ட்டு ஸ்டோரி டெவலப்மெண்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தா ஒரு உண்மையிலே நல்ல சீரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. இன்விசிபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இன்விசிபிள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் ரைட்டட் கண்டென்ட்லேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எக்ஸாஜுரேட்டடாக ஆர் ரைட்டட் வச்சுட்டோன்றதுனால ரத்தம் தெறிக்க நிறைய சீன் இல்லை. அதே மாதிரி PG-13 மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர் ரைட்டடாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த சீசன் 2க்கு வேறு லீட் விட்டுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சீக்வல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இது ஸ்டாண்ட் அலோன் கிடையாது. நீங்கள் ஸ்டாண்ட் அலோனாக பார்க்கணுன்னு நினச்சா இது ப்ரிஃபர் பண்ண முடியாது. பட் சீரீஸ்னாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஸ்டாண்ட் அலோன் வராது வாய்ப்புகள் கம்மி. அதனால் இது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். உங்களை பொறுத்து ஸ்டாண்ட் அலோன் வேணும்னா இது நெகட்டிவாக இருக்கும். இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸாக நான் பார்க்க ரெடி அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் SK. பீஸ்.